ஹாய் guys, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா லிலி வந்துட்டு ஹீரோயினுக்கு அவளுடைய பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சிறப்பா ஏதோ சம்பவம் பண்ண போக கடைசியில பார்த்தா ஹீரோயின் பக்கவா பிளான் பண்ணி அவளுக்கு பாட கட்டவே ட்ரை பண்ணிருப்பா. ஆனா எப்படி ஒரு வழியா கரெக்டா செங் அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாத்தி விட்டுருப்பான். இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா லிலிக்கு வந்துட்டு கண்ணத்திலே பலார்னு ஒரு அறை யார் குடுக்குறான்னு சொல்லி பார்த்தா செங் தான். என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாம அன்னைக்கு அப்படிதான் அவளை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்தேன். இன்னைக்கு என்னடா நான் அவளுக்கு எல்லாம் உண்மையும் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளை நீ பாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இது போலலாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவளுக்கு முன்னாடி நான் ஒன்ன கொண்டுருவேன் பாத்துக்கோன்ற மாதிரி இவன் பார்த்தா பயங்கர டென்ஷனாகி பேசிட்டு இருக்கான். இவளும் அப்ப வேற என்னதான் பண்ண சொல்ற? எத்தனை நாளைக்கு நான் இப்படி மறைஞ்சு உன் கூட இருக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. கண்டிப்பா நான் அவளை கொல்லதான் போறேன், நீ வேணா பாருன்ற மாதிரி சொல்ல. அதை மட்டும் நீ பண்ணின்னு வச்சுக்கோயேன். அவளுக்கு முன்னாடி முதல்ல நான் உன்னை கொல்லுவேன்ற மாதிரி சொல்றான். கேவலம் அந்த லின்காக நீ என்ன அடிக்கிற, அதுவும் இல்லாம என்ன கொல்லுவேன்னு என்கிட்டயே வேற சொல்ற. அந்த அளவுக்கு நான் மட்டமா போயிட்டேனான்ற மாதிரி கேட்கும் போது எது கேவலம் லின்னா? அவகிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்றது உனக்கு தெரியும்ல. ஆனா உன்கிட்ட அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ஒன்னும் கிடையாது. இப்போதைக்கு நீ எல்லாம் எதுவுமே இல்லாதவ தான். ஆனா அவ அப்படி கிடையாது. ஒரு பெரிய கம்பெனியே அவளுடைய பேருக்கு கீழே இருக்கு. அவளுக்கு கீழே அவ்வளோ சொத்து இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு அதெல்லாம் கேட்கும் போதே செம்ம கடுப்பாகுது. அவ நடிச்சிட்டு இருக்காடா, அது உனக்கு புரியலையா? அவளுக்கு எல்லா ஞாபகமும் இருக்குன்ற மாதிரி சொல்ல அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. ஆனா நீ போயிட்டு அவளுக்கு ஞாபகத்தை வர வைக்கிறேன், அதை வர வைக்கிறேன், இதை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பயங்கரமா அவளை பிடிச்சி சத்தம் போட்டு விட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா இவ எப்படி அப்பவும் அடங்குவாளா? அவளை கண்டிப்பா நான் மாட்ட வைப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் பிளான் பண்றதுக்காக வில்லத்தனமா எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இப்ப ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஆள் தான் போல. அவனே பாடி கார்டா வேலை பார்த்துவேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா அவனுக்கு பின்னாடி அவ்வளவு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இது போல உங்களுக்கு நிறைய வேலைலாம் இருக்கு பாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய ஷெட்யூல்லாம் சொல்லும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றான், என்னடா பாஸ் எப்பயுமே இப்படிலாம் பண்ணவே மாட்டாரு, ஒருவேளை அவருக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சா என்னன்ற மாதிரி கேட்கும் போது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்ன்ற மாதிரி அவனுங்க பார்த்தா ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கான். அவளும் வந்ததுமே எதுக்காக இப்ப நீங்க வர சொன்னேன்ற மாதிரி கேட்க, பாத்திருப்பியே உன்னோட ஃபியான்சியும் கம்பெனியெல்லாம் அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறத நீயே உன் கண்ணெதிர பாத்துட்ட. இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்கும்போது அது என்னோட பிரச்சனை, நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், அதை பத்தி நீ ஏன் கேட்கறன்ற மாதிரி இவ கோவப்படுறா. இல்ல என்கிட்ட ஒரு டீல் இருக்கு, அதபடி நீ ஒத்துக்கிட்டீன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பதிலுக்கு நீ உன்னோட கம்பெனியோட ஷேர்ஸ்ல பாதியை என்கிட்ட கொடுத்தா போதும்ன்ற மாதிரி சொல்ல. பாதி ஷேர்ஸா? எந்த நம்பிக்கையில நீ முதல்ல என்கிட்ட இப்படிலாம் வந்து டீல் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. ஏன்னா இந்த உலகத்துல இப்போதைக்கு என்னால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும், நீ சேஃப்டியா இருக்கணும்னா அது ஏன் கூட இருந்தா மட்டும்தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல. என்னால எப்படி ஒன்னு முழுசா நம்ப முடியும்? நீ இத்தனை நாளா எங்க இருந்தன்றதே தெரியாது, இப்போ திடீர்னு எதுக்காக நீ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கறா. ஹீரோ உடனே, ஏன் உனக்கு எதுவும் பயமா இருக்கா? நான் எதுவும் பண்ணிடுவேன்னு உனக்கு எதுவும் தோணுதா? அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இவ்வளோ நாள் எங்க இருந்தேன் என்ன பண்ணிட்டு இருந்தேன்ற எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்ல. தேவையில்ல, எதை பத்தியும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. உன்னுடைய நோக்கம் தான் என்ன? பணம் மட்டும்தான் உனக்கு தேவைன்னா போன வாட்டி நீ என்ன காப்பாத்தி விட்டதுக்காக உனக்கு நான் பணம் வேணாலும் கொடுத்துடுறேன். ஆனா அதை தவிர்த்து உனக்கு வேற எதுவும் என்ன இருக்கா? ஒருவேளை நான் உன்னை வேலையை விட்டு அப்ப தூக்குனதுனால இப்ப ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எதுவும் நீ பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இப்படி நீ சிரிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, இப்ப மட்டும் உங்க அப்பா உன் கூட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவர் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க விட்டுருக்க மாட்டாரு. சோ அதைத்தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல. இங்க பாரு, தேவையில்லாம எங்க அப்பாவை பத்தி எல்லாம் பேசாத, எனக்கு அது பிடிக்கலன்ற மாதிரி சொன்னவ, எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன், என்னுடைய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி அதுல இருந்து சரி பண்ணி வரணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ இவகிட்ட எல்லாம் பேசி என்னத்தை புரிய வைக்கிறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி படுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு முதல் வேலையா கம்பெனில நான் மறுபடியும் போயிட்டு சிஓ போஸ்ட்ல உட்காரன்ற மாதிரி சொல்லிட்டு பக்காவா அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டி கேட்கவும் இவளும் வந்து ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா செங்கு தான். செல்லும் நான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு பொக்கேலாம் கொடுத்தவன் அப்பதான் அவளை பாக்குறான். என்னடாமா 4 கோட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கியே, எதுவும் வெளியே போறியான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் தான் இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டேன்ல, ஸோ அதனாலதான் கம்பெனிக்கு மறுபடியும் வரலான்னு பிளான் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு தூக்கி வாரி போடுது. கம்பெனில வர ஏதோ பண்ணி வச்சிருக்கான் போல, வந்தா கண்டுபிடிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு, ஏன் சொல்லும் அவ்வளோ சீக்கிரம் வர, இப்பதான் நீ ஏன் ரெக்கவர் ஆயிருக்க, கொஞ்சமாச்சு நீ ரெஸ்ட் எடுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் தடுக்க பாக்குறான். ஆனா அவ கேட்கிற மாதிரி இல்ல, எனக்கு உன் கூட சேர்ந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசையா இருக்கு, உன் கூட சேர்ந்து வேலை பாக்குறது தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வரனேன்ற மாதிரி சொல்ல. அப்படிதான் உனக்கு ஆசைனா நீ ஒன்னும் கவலைப்படாத, வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நான் நேரா வந்து உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஆபீஸ்லாம் வந்து கஷ்டப்பட வேணான்ற மாதிரி சொல்லும் போது இவ்வளவு இதுக்கப்புறம் என்ன சொல்லி இவனை சமாளிக்கிறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கும் போதுதான், ஒரு நிமிஷம் சொல்லும்,
நீ உன்னை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவல, சோ அதனாலதான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லேடியை கூப்பிடுறான். அவங்களும் வந்த உடனே வணக்கம் மேம், இதுக்கப்புறம் நான் உங்களை நல்லபடியா பாத்துப்பேன், நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேணான்ற மாதிரி அவங்க கொஞ்சம் லைட்டா பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அப்பதான் அவங்க முகத்தை நல்லா உத்து பாக்குறா. அவளுக்கு அப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவ கோமால இருக்கும் போது கூட இந்த லேடி தான் வந்துட்டு இவளை பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்க போல. ஏன்னா இவங்க வேற யாரும் இல்ல, அந்த லிலி இருக்கா இல்லையா, அவளுடைய அத்தை தான் போல. ஹீரோயினும் அந்த பிளாஷ்பேக் தான் இப்ப யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இவ ஹாஸ்பிட்டல்ல கோமால படுத்துட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த அத்தை கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் ஏறும், சோ நீங்க பக்கத்துலயே இருந்து பாத்துக்கோங்க, ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும் கூப்பிடுங்க, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போக இவங்களும் சரி சரின்ற மாதிரி தலையாட்டினவங்க நர்ஸ் அந்த பக்கமா போனதுமே இது என்ன இப்படி சொட்டு சொட்டா ஏறிட்டு இருந்தா நான் இப்ப வேலையை முடிச்சுட்டு போறதுன்ற மாதிரி ட்ரிப்ஸை பார்த்தா வேகமா வர மாதிரி வச்சு விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்து இவளை பாத்துக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்து அவள் கோமால இருந்தாலும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல. ஸோ அப்படிதான் வந்துட்டு இவளுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கு போல. ஸோ நினச்சி பார்த்தவ மாட்டினடி பொம்பரை கட்ட மண்டியா அடுத்து உனக்கு தான் வைக்கிறேன் பாப்புன்ற மாதிரி சொல்லிட்டு, ஓ ஆன்ட்டி, நீங்க என்ன பாத்துக்கிட்டதுனால தான் நான் இப்ப இவ்வளவு சீக்கிரமா குணமாயிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கோங்க, நான் இதுக்கப்புறம் இன்னுமே சீக்கிரமா குணமாயிடுவேன்னு சொல்லிட்டு எதுவும் ஒன்று பிளான் பண்ணிட்டா போல. ஸோ அதனால இனிமே இவங்களே என்ன பாத்துக்கிட்டோன்ற மாதிரி செங்கிடியும் ஓகே சொல்லி ஒத்துக்கிறா. அவனுக்கும் நிம்மதியா இருக்கு. சரி சொல்லும், இனிமே இவங்களே உன்னை பாத்துப்பாங்க, நீ இப்போதைக்கு வீட்லயே நல்லா இருந்து ரெஸ்ட் எடு, தயவு செஞ்சு இப்போதைக்கு ஆபீஸ் பக்கம் மட்டும் வந்துடாதமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நைஸா அப்படியே அங்க இருந்து கிளம்பி ஒரு ஃபிளைங் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து போக அடுத்து ஹீரோயினும் பார்த்தா அந்த ஆன்ட்டி கிட்ட தான் வரா. வாங்க ஆண்டி உள்ள போலான்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தவ அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் கிட்ட வாங்கலன்ற மாதிரி கூப்பிடுறா. அவங்களும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு, சொல்லுமா உனக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் வேணா உனக்கு கால் பிடிச்சி விட்டுட்டுமா, ரொம்ப டயர்டா இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, நீங்க எனக்கு கால்லாம் பிடிச்சி விடுங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் கிட்ட ஒரு நிமிஷம் வாங்கலன்ற மாதிரி கூப்பிட அவங்களும் கிட்ட வராங்க. அடுத்த செகண்டுக்கு ஹீரோயின் வைக்கிறா பாருங்க, பலார்னு கணத்துலயே அடி செம்மாட்டி அடிக்கிறா. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, இப்ப எதுக்கு நீ என்ன எப்படி அடிக்கிற, நான் என்ன கேட்டேன், கால் தானே அமுத்தி விட்டுறேன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல, இதே மாதிரி தான் அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல நீ அடிச்சன்ற மாதிரி கரெக்டா கேட்கறா. இவளுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி பார்த்தவங்க, ஐயோ அதை நான் வேணும்னே பண்ணலம்மா, இந்த லில்லி தான் உங்களை பாத்துக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை உயிர் பொழைக்கவே விடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ண சொன்னா, அதனால அவ சொல்லிதான் நான் அடிச்சேன், மற்றபடி அதை நானா எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே அவளை பத்தி தெரிஞ்சிருச்சுன்றத இவங்க முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா லில்லி அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டா, அவ என்னோட ஃப்ரெண்டு, அவ ஏன் என்ன அடிக்க சொல்லி உங்ககிட்ட சொல்ல போறா, நீங்க தான் இதை வேணும்னே பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப பலார்னு அவங்க கணத்திலே வைக்க அவங்க உடனே காலிலேயே விழாத குறையா கெஞ்சுறாங்க, சத்தியமா நான் எதுவுமே பண்ணலம்மா, அந்த லில்லி சொல்லிதான் நான் எல்லாமே பண்ணேன், அது மட்டும் இல்லாம அந்த லில்லியும் ஃபியான்சியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கம்மா, என்ன நம்புன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஓ அப்படியான்ற மாதிரி பார்த்தவ அடுத்த செகண்டே பார்த்தா செங்குக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி வர வச்சிட்டா போல. ஸோ செங்கு லில்லி 2 பேருமே வராங்க. வந்ததுமே ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி, செங் நீயும் லில்லியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா லில்லியோட ஆன்ட்டி என்கிட்ட சொல்றாங்க, அது உண்மையான்ற மாதிரி கேட்க அவெல்லாம் பதறா. லில்லி வர டென்ஷன் ஆகி அப்படியே அவங்க ஆன்ட்டியை திரும்பி முறைக்கிறா. அவங்களும் இப்ப நீங்க மாட்டிப்பீங்கன்ற மாதிரி அப்படியே நின்னுக்கிட்டே இருக்க, எதுவுமே தெரியாத மாதிரி. ஹீரோயினும் சொல்லு செங் உண்மைதானான்ற மாதிரி கேட்கும்போது, என்ன செல்லம் நீ என்ன போய் சந்தேகப்படுறியா, அவங்க சொல்றதுலாம் நம்புறியா, கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், உன்னை தவிர நான் வேற யாரையுமே பார்க்க கூட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அநியாயத்துக்கு நடிக்க ஹீரோயினும் நானும் அதை தான் செங் நினைச்சேன், இவங்க தான் வேணும்னே நம்ம 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடணுன்றதுக்காக ஏதோ பிளான் பண்ணி பண்றாங்க, இவங்க காசுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம லில்லி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவ எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் அப்படி கிடையாதுன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிளேட்டு திருப்பி போட அந்த ஆன்ட்டி பாக்குது, அடிப்பாவி என்னடி நீ இப்படி மாறுறன்ற மாதிரி பார்க்க லில்லி வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எதுவும் உளறி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. ஆன்ட்டிலாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க, ஏய் நான் உன்னுடைய ஆன்ட்டி, அதை மறந்து போய் நீ என்னைய அடிக்கிறியான்ற மாதிரி கேட்கும்போது ஆன்ட்டியாவது பாட்டியாவது ஒழுங்கா வெளியே போ, என்னை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்டே தப்பா சொல்றியான்ற மாதிரி சொல்லிட்டு நைஸா ஆன்ட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டா. அதை பார்த்தோன்னே அந்த ஆன்ட்டிக்கு இன்னும் வெறியாயிருது, ஏன்னா ஹீரோயின் தானே டிப்ஸ் பண்ணி விட்டா. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் சம கடுப்புல அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஹீரோயின் லில்லி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது லில்லி வந்து, நீ எதுவும் நினைச்சுக்காத, அவங்க ஏதோ காசுக்காக தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா என்னோட ஆன்ட்டி இவ்வளவு கேவலமானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கலன்ற மாதிரி ரொம்ப நல்ல விதமா பேச ஹீரோயின் உடனே, பரவாயில்ல லில்லி, நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா இத்தனை நாளா நான் கோமால இருந்ததுனால எனக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை பார்த்துக்கிட்டதுனால தான் எல்லாருமே உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, பட் இப்போ நான் கம்பெனிக்கு வந்துட்டேன்னா நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவல, ஸோ அதுக்கப்புறம் யாரும் தப்பா பேச மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல செங்லாம் பாக்குறான், என்ன இவன் அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படியா இருந்தாலும் கம்பெனிக்கு வந்துருவா போலியே, என்ன பண்றதுன்னு தெரியாம சமாளிக்க பாக்குறான். ஆனா அவனால எதுவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு, நீ வாமா
நீ கம்பெனிக்கே வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கம்பெனிக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லா பொறுப்பையும் நீ தான் பார்த்துக்கணும். நான் ஜஸ்ட் உன் கூட துணைக்கு மட்டும் தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் பேசுறத வச்சே புரியுது, பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிருக்கு போல, கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப கட் பண்ணி அடுத்து பார்த்தா செங்கும் லில்லியும் வந்துட்டு கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லில்லிலாம் பயங்கரமா அவனை திட்டிட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் வந்து கேட்ட உடனே கம்பெனி பொறுப்பை தூக்கி அவகிட்ட கொடுக்குறேன்னு சொல்ற. இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம எதுவும் பண்றியான்ற மாதிரி கேட்க, என்ன பார்த்தா என்ன அந்த அளவுக்கு முட்டாள் மாதிரியா தெரியுது? இப்போ போயிட்டு நான் மட்டும் உனக்கு அந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன்னா அவளுக்கு நம்ம மேலே டவுட் வந்துடும். அதனால தான் இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி அங்கே பேசிட்டு வந்திருக்கேன். ஆனால் பின்னாடி அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணணுன்றதுல எனக்கு நல்லாவே தெரியும். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஹீரோயின் நினச்ச மாதிரி இவனும் ஏதோ பிளான் வச்சிருக்கான் போல. சரி, இப்போ அடுத்த நாளே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு கம்பெனிக்கு கிளம்பி வரா. அவருடைய அங்கிள்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா, அவரை தான் பார்க்குறா. இனிமேல் நீங்கள் தான் அங்கிள் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது அவரும், கண்டிப்பாம்மா, நீயும் என்னுடைய பொண்ணு மாதிரி தானே, உன்னை இத்தனை நாள் பார்க்காம நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுனாலும் சொல்லு, அங்கிள் உனக்கு சப்போர்ட்டாக இங்கே நிற்பேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. பட் இவர் நல்லவரா கெட்டவரான்றதுலாம் தெரியல. இப்ப அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் சிஓவா மாறிட்டாலையா. ஸோ அதுக்காக மீட்டிங்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனி கூட இவங்க முன்னாடி வந்து கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்களாம். அந்த கம்பெனி வந்துட்டு இப்ப செங் வந்து சிஓவா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுனால நாங்க உங்க கம்பெனி கூட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. ஸோ அதை பத்தி எடுத்து பேசிட்டு எங்களுக்கு மறுபடியும் செங்கே சிஓவா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட உடனே ஹீரோயின் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அங்கிள் சொன்னார்ல, அவர் உடனே அவர் நல்லவரா கெட்டவரானன்றதே தெரியல, அவன்லாம் ஏன் சிஓவா இருக்கணும், அவன் சிஓவா இருந்தாதான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட ப்ராஜெக்டே வரல, லாஸ் தானே, ஒரு 10 கோடி லாஸ் ஆகுமா, ஆனா ஆயிட்டு போது பரவாயில்ல, என்ன இருந்தாலும் என்னோட பொண்ணு மாதிரி இருக்க இவ தான் இந்த கம்பெனியோட சிஓவா இருப்பா, அவளுக்கு சப்போர்ட்டா நான் கூட துணைக்கு நிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ தான் அங்க சண்டையவே கிரியேட் பண்ணி விடுறாரு. ஒரு மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூமே பார்த்தா கதிகலங்கி போற அளவுக்கு எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் பார்த்துட்டு சே இவனுங்களாம் நம்பி வந்தா இப்படிதான் நடக்கும் போலன்ற மாதிரி சொல்லிட்டு அவ காண்டாகி வெளியே வந்துடுறா. ரொம்ப டென்ஷன்ல பயங்கரமா குடிச்சிருப்பா போல. ஸோ இப்போ ரொம்ப தட்டு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. அதுவும் புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. இவங்களெல்லாம் நல்லவன் நினைச்சு எங்க அப்பா எந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு, ஆனா இப்ப பாரு அவர் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பொண்ணுக்கே துரோகம் பண்ற மாதிரி எல்லாம் ஆப்போசிட்டா திரும்பி நிக்கிறானுங்க. இதுக்குதான் யாருக்கும் நல்லதே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு குடிச்சிட்டு புலம்பிட்டே வந்து கார்க்குள்ள ஏறலாம்னு சொல்லி போகும்போது லைட்டா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கவும் அப்படியே காரை புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா 3 ரவுடி பசங்க வராங்க. இவங்களை அனுப்பி விட்டதே லில்லி தான் போல. அவ கதையை முடிச்சிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பான் போல. இப்போ வந்து அவளை பார்த்தவனுங்க இவளை தானடா முடிக்க சொல்லி சொன்னாங்க, வாங்க இப்பவே பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோ வந்துட்டான். எப்படிதான் வருவானே தெரியல. ஹீரோயினை சேஃபா கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு வெளியே போற சண்டைலாம் அவனுக்கு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசியும் ஆன் பண்ணி கூட மியூசிக்கும் ஆன் பண்ணி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வெளியே வந்து அவனுங்க 3 பேர் கூடயும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். 3 பேரையும் அடிச்சு கீழே போட்டுட்டு அவங்களை யார் அனுப்பி விட்டான்றதையும் அவனுங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். யார் அனுப்புனான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தா லில்லி கிட்ட தான் வரான். அவ அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு கார் கிட்ட வந்திருப்பா. ஹீரோ பார்த்தா கத்தியோட வந்து நின்றுட்டு இருக்கான். இவளுக்கு அவனை பார்க்கும்போது யாருன்றதே தெரியல. யாரு நீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நான் யாருன்றதுலாம் முக்கியம் இல்ல, ஆனா லின்னை கொல்ல சொல்லி நீ தான் ஆளுங்களை அனுப்புனியான்ற மாதிரி கேட்க இவ உடனே ஐயோ நான் யாரையும் அனுப்பலன்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. போய் சொல்லாத, நீ தான் அனுப்புனன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வெய்யன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கத்தியை நைஸா எடுத்தவன் அவ கையை பிடிச்சி கார் மேல வச்சு கத்தியை அப்படியே சொருக்கிட்டான். ஜஸ்ட் மிஸ், ஒரு நிமிஷம் இவளுக்கு உயிரே இல்லை. நல்ல வேலை ஹீரோ வந்துட்டு கத்தி அவ கையில சொருவல, கார்ல தான் சொருவிருக்கான். ஆனா கரெக்டா 2 விரலுக்கு சென்டர்ல சொருவிருக்கான். இவளுக்கு பார்க்கும் போதே அள்ளு விடுது. இவனுங்களாம் யாருடா, எதுக்குடா நம்மள வந்து மிரட்டிட்டு போறானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே புரியாம நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் ஒரு வழியா ஹீரோயினை வந்துட்டு அவளுடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான் போல. ஸோ அவளுக்கு காலைல தூங்கி எழுந்துக்கும் போது இப்ப மறுபடியும் ஹீரோவோட வீட்டுல தான் இருக்கும்ன்றது அவளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. உடனே ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லி அவனை தேடி தான் வந்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ பார்த்தா அவனுக்கு கூட பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஆக்சுவலாக வந்துட்டு ஏதோ செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குமே, நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் பாடி கார்ட்ஸாக இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சென்டர் மாதிரி நடத்துவாங்க இல்லையா, அது போல தான் இவன் ஏதோ நடத்திட்டு இருக்கான் போல. ஸோ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸுக்குலாம் இவன் தான் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான், எப்படிலாம் நடந்துக்கணுன்ற மாதிரி. அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்து நிற்கிறா. அவளை எல்லாரும் ஒரு மாதிரியா அங்கே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்த உடனே இவன் என்ன இப்படி வந்து நிற்கிறாளேன்ற மாதிரி பார்த்துட்டு வேகமாக போயிட்டு முதல்ல கண்ணு மூடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கண்ணையும் மூட சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கோட் எடுத்து வந்து ஹீரோயினுக்கு மாட்டி விட்டு அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் கூட இருக்க இன்னொரு பையனும் என்னடா பாஸ்க்கு உண்மையாவே கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க போலியே, அப்போ இவங்க தான் இனிமே நமக்கு ஃபியூச்சர் அண்ணியான்ற மாதிரி கேட்க, ஆமா நான் பார்க்கும் போதே தெரியுதுல்ல 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தல, இவங்க தான் இனிமே நமக்கு அண்ணி, எல்லாரும் இனிமே அவங்கள அண்ணின்னு தான் கூப்பிட போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க பாட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இங்க ஹீரோவும் ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோனை இறக்கி விடுறான். அவ பார்த்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, நேத்துக்கு நீ எந்த நிலைமையில இருந்தன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா,
உன்னை நான் தான் காப்பாத்தியே கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஆனா நீ என்ன இந்த அளவுக்கு இப்படி திட்டிட்டு இருக்கியே, உனக்கு அது தப்பா தெரியலையான்ற மாதிரி கேட்கா. இவளும் அப்பதான் யோசிச்சு பாக்குறா, இது நைட்டு நம்மள காப்பாத்தினது இவன் தான் சொல்லி அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. இருந்தாலும் கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாத மாதிரியே நிக்க. என்ன இப்பவாச்சும் நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்ற மாதிரி கேட்குறான். எல்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ நின்றுட்டு இருக்க. சரி இந்தா முதல்ல தண்ணியை கூடி, அதோட காலில் ஸ்லிப்பரை போடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் சரி அங்க ஏதோ மீட்டிங் மாதிரி பேசிட்டு இருந்தியா, அது என்னது, நீ வீட்லயே எதுவும் செக்யூரிட்டி ரூம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கியா என்னன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவோ ஆமான்ற மாதிரி சொல்றான். அப்போ உன்னுடைய சொந்த கம்பெனி ஆயுதுன்ற மாதிரி கேட்க அதுக்கும் ஆமான்றான். அப்போ நீ என்ன மாஃபியா கேங்கான்ற மாதிரி கேட்க, மாஃபியா கேங்லாம் கிடையாது, நீ நினைக்கிற அளவுக்குலாம் பெருசா ஒன்றும் இல்லை, நாங்கள் பண்ற எல்லாமே லீகலாக தான் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றான். இவளும் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி ஓகேன்ற மாதிரியே விடுறா. ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டே இருந்தவன் கிட்ட வந்துட்டே இருக்கான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே பின்னாடி நகர்ந்து போக ஒரு கட்டத்தில் அவளை அப்படியே பிடிச்சி பிளாக் பண்ணி, என்கிட்ட இப்போ இவ்வளோ கேள்வி கேட்டியே, உன் ட்ரெஸ் நீ நேற்று போட்டது மாதிரி இல்லையே, அதை யார் மாத்தி விட்டான்ற டவுட்டே உனக்கு கொஞ்சம் கூட வரலையான்ற மாதிரி கேட்க இவளும் பாக்குறா. என்ன ட்ரெஸ் யார் மாத்திரான்னு தெரிஞ்சுக்கணுமா என்னன்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நைஸா விலகி வந்துட்டா. அப்பதான் இப்ப இவளே வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, நேத்து நடந்தது எனக்கு என்னவோ ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, வேணும்னே யாரோ என்ன ஹர்ட் பண்றதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் தேவை, அதுவும் இப்போதைக்கு என்னால கம்பெனிக்குள்ள இருக்க யாரையுமே கூட நம்ப முடியலன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு அவ சுத்தி வளைச்சு எங்க வர போறான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே கேட்கறான், இப்போ என்ன என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைன்னு சொல்ல வர அதுதானேன்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி சொல்றா. அன்னைக்கு நான் கேட்கும் போது ஏதோ உன் மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி வீரவசனம்லாம் பேசிட்டு போனேன், இப்போ என்ன என் மேல நம்பிக்கை வந்துருச்சான்ற மாதிரி கேட்கும்போது நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லிட முடியாது, இருந்தாலும் இப்போதைக்கு உன்னை தவிர்த்து எனக்கு வேற யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. ஸோ நீ என்ன கேட்டாலும் நான் பண்ண ரெடியா தான் இருக்கேன். ஆனால் என்னால் 50% ஷேர்லாம் என் கம்பெனிலேருந்து கொடுக்க முடியாது, இப்போதைக்கு வேணா 15% ஷேர் மட்டும் கொடுக்குறேன், அதுக்கு ஓகேனா நீ ஒத்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி சொல்ல ஹீரோ சிரிக்கிறான். நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் ஒத்துப்பேன், நீ எந்த நம்பிக்கையில் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பேசின மாதிரி இவனும் நெக்கலா பேச, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆஃபர் உனக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு, நீ எப்படி எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியோ அதே மாதிரி நீ எனக்கு இப்பவும் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்றான். கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு. உடனே எழுந்தவ கிட்ட வந்தவன், அப்படின்னா நான் உங்க அப்பாவுக்கு பர்சனல் பாடி கார்டாகவும் இருந்தேன், அதோட 24x7 அவர் கூட பர்சனல் அசிஸ்டண்டாகவும் இருந்தேன், அதே மாதிரி உன் கூடயும் 24x7 நான் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்ல வரியான்ற மாதிரி கிட்ட வந்து கேட்கா. இவ அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. இங்க பாரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்குவானான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு பார்த்துட்டே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள பார்த்தா ஒருத்த வந்துட்டு, பாஸ் உங்களை பாக்குறதுக்காக அந்த செலிபிரிட்டி லேடி இருக்காங்கல்ல அவங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கு கேட்கும் போதே தலைவலியா இருக்கு. ஐயோ அவ வேற வந்துட்டாளான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா ஒரு பொண்ணு பார்த்தா உள்ள வரா. அவ வந்து ஹீரோ பக்கத்துல நிக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு, இவ யாரு, அதுவும் எதுக்காக இவ ஓன் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஹீரோக்கும் என்ன அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு அப்படியே எதுவுமே கண்டுக்காத மாதிரி கேஷுவலா நிக்க. இதை பார்த்தா வெளியே இருந்து அந்த 2 பாடி கார்ட்ஸ் இருப்பானுங்களே, அசிஸ்டன்ட்டும் கூட இன்னொரு பையனும், அவனுங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ உள்ள வந்திருக்க அந்த செலிபிரிட்டி பொண்ணும் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் எத்தனை நாளா என்னுடைய பர்சனல் பாடி கார்டா உங்களை இருக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்களே, ப்ளீஸ் இப்பவாச்சும் அதுக்கு ஒத்துக்கோங்க, நீங்க கேட்குற அளவுக்கு நான் என்கிட்ட இருக்க அசர்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்க பேர்ல மாத்தி கொடுத்துட்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க என்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், கூட சேர்ந்து என்னையுமே பார்த்துக்கோங்க, என்னை பர்சனலாக நீங்கள் டேக்கர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்றதுலாம் தெரியல. ஆனால் லைட்டாக கொஞ்சம் குழஞ்சு பேசவும் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை தான் திரும்பி பார்க்குறான். நேராக இப்போ அவகிட்டவே வந்தவன், மிஸ்லின் பார்த்தீங்கல்ல எனக்காக இங்கே ஒருத்தவங்க சொத்தையே கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் என்னடானா வெறும் ஜஸ்ட் ஒரு 15% ஷேருக்காக என்ன உங்களுடைய பர்சனல் பாடி கார்டாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ நான் எதுக்கு ஒத்துக்கிட்டா எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேட்க ஹீரோயின் அப்படியே பார்க்குறா. இவன்கிட்ட என்னடா சொல்கிறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செலிபிரிட்டி பொண்ணும், இங்கே பாரு நீ அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு பாடி கார்டெல்லாம் போயிடாத, அவள் உனக்கு எந்த அளவுக்கு தரேன்னு சொன்னாலும் அதை விட நான் உனக்கு டபுள் மடங்கா கூட தரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்லாம் யாரா இந்த பைத்தியம்ன்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் அவ பாக்குறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்க மிஸ்லின், உங்ககிட்ட நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பாடி கார்டா இருக்க ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் இதை கேட்ட உடனே அப்படியா என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான், உங்க கம்பெனியெல்லாம் உங்ககிட்ட நான் வாங்கி கொடுத்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கேட்க போற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டு ஓகே சொல்லுவேன்னு மட்டும் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாடி கார்டா இருக்க சம்மதிக்கிறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்குறா. அதை நான் இன்னும் இப்போதைக்கு யோசிக்கல, அப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்றேன், ஆனா அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கும் போது எதுவுமே சொல்லாம இவ எப்படி ஒத்துக்க முடியும், லைட்டா கொஞ்சம் யோசிக்கிறா. என்ன பயமா இருக்கான்ற மாதிரி கேட்க, பயமா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே,
ஒன்னும் பிரச்சனை இல்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்ற அந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டா. ஹீரோவும் அதை கேட்ட உடனே அப்பனா இப்ப நீங்க எனக்கு இன்னொரு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லும்போது என்னதாதுன்ற மாதிரி கேட்க உடனே அவன் ஹீரோயினை பிடிச்சி கிட்ட இழுத்து நிக்க வச்சுக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறா. இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் ரொம்ப சாரி, நான் இனிமே என்னுடைய ஸ்வீட் ஆடுக்கே பாடி கார்டா இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சோ என்ன நீங்க அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அவன் தோல்ல சாச்சிக்க இந்த பொண்ணு டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்பியே போயிடுறா. இது எல்லாத்தையும் வெளியே அந்த அசிஸ்டன்ட் 2 பேரும் பார்த்துட்டு இருந்திருப்பானுங்களே, அவனுங்க பார்த்துட்டு என்னடா அப்ப கன்ஃபார்மா அண்ணி இவங்க தான் போலியேன்ற மாதிரி சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா செங்க தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் ஹீரோயின் கூட இருந்து அவளை பாத்துக்க போறதுக்கு ஒரு பாடி கார்டு வந்திருக்கான். அவன் வேற யாரும் இல்ல இவன் தான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரியான போட்டோ வேற எடுத்து அனுப்புவோம். அதை பார்த்த உடனே இவனுக்குலாம் செம்ம வெறியாகுது. கரெக்டா இப்ப தேடி கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கே வந்துட்டான். அப்பதான் கரெக்டா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு அவளுக்கு சேஃப்டியா சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்திருப்பான். அதை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம வெறியாகுது. என்னதான் நான் அவளை ஏமாத்துறதா இருந்தாலும் அவ கூட யாராச்சும் இப்படி க்ளோஸா இருக்கும்போது எனக்கு அது சுத்தமா பிடிக்காதுடான்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பார்த்தவன் வேகமா வந்து அவனுடைய கார் டிக்கிக்கு பின்னாடி இருந்து ஒரு கொசு அடிக்கிற பேட் மாதிரி இருக்கும்ல, அது போல எதையோ ஒன்னத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காண்டி வேகமா அங்க போயிட்டு இருக்கான். இது தெரியாம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அப்படியே கண்ணாலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதோட இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.